Hi viewers, welcome back to my channel Sauces and Spices. நான் Mrs. Shanthini Yoganandhan. இன்னைக்கு நம்ம கேரமல் புட்டிங் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை பேருக்கும் புதுசா என்னோட சேனல் பார்த்துட்டு இருக்கவங்க என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்ன டவுட்ஸ் இருந்தா கமெண்ட்ல போடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். இன்றைக்கி நம்ம டேஸ்டியான கேரமல் புட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதுக்கு வந்து ஸ்டெடியான பேன் வேணும் நம்மளுக்கு. நல்ல ஸ்ட்ராங், நல்ல திக் பேன் இருக்கணும் கீழே. இதுக்கு வந்து ஒரு 1/2 கப் சுகர் எடுத்திருக்கேன் நான். அந்த 1/2 கப் சுகரை வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நான் இதுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வாட்டர் தான் போட்டிருப்பேன். இதுக்கு கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் போடுங்க தண்ணி. போட்டுட்டு நம்ம ஜஸ்ட் இதை மிக்ஸ் பண்ணி கேரமலைஸ் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஆனால் உங்களுக்கு பேன் வந்து நல்லா திக்காக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லா சீக்கிரமாக நல்லா கேரமல் நல்லா கிடைக்கும். இது இந்த பேனில் பாருங்கள், நல்லா அடி பாட்டம் வந்து இந்த நல்லா திக்காக இருக்கும். ஸோ இது கொஞ்சம் நான் கிளறி விட்டுட்ருக்கேன். கொஞ்சம் அப்படியே பேனை வந்து சுற்றிக்கோங்க. சுற்றி நம்ம பண்ணிக்கலாம். ஓரத்தில் வந்து உங்களுக்கு சுகர் வந்து நிற்கிற மாதிரி இருக்கும், அது பரவாயில்ல, விட்டுருங்க. அந்த மாதிரி இருக்கும் சம்டைம்ஸ். நம்ம அப்படி சுற்றும் போது அந்த சுகர் வந்து அப்படியே ஓரத்தில் வந்து கோட் ஆகிடும். ஸோ அது பரவாயில்ல. நம்ம ஆனால் கொஞ்சம் நம்ம வந்து கொஞ்சம் கலர் மாறினதுக்கப்புறமா பேனை வந்து சுற்றிக்கிட்டே ரொட்டேட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஈவனாக வந்து அந்த ஹீட் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். அண்டு அது மட்டும் இல்லாமல் சுகரும் வந்து ஈவனாக இருக்கும் உங்களுக்கு. அப்போ சீக்கிரமாக உங்களுக்கு எல்லா இடத்துலையும் வந்து கலர் மாறிடும். பாருங்கள், இந்த மாதிரி நான் ரொட்டேட் பண்ணுறேன் இல்லையா, அதே மாதிரி நீங்கள் கொஞ்சமாக ரொட்டேட் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் வச்சுருங்க. அதே மாதிரி ரொட்டேட் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் வச்சுருங்க. அது மாதிரி இருக்கும்போது சூடு வந்து உங்களுக்கு நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். பாருங்கள், இப்போ நல்லா இந்த எல்லாமே மெல்ட் ஆகிட்டு நல்லா கரெக்டாக ஆகிடுச்சு பாருங்கள். அவ்வளோதான், கேரமல் ரெடி ஆகிடுச்சு. சம்டைம்ஸ் ஓரத்தில் வந்து உங்களுக்கு சுகர் இருந்துச்சுன்னா பரவாயில்ல, அதை சுரண்டிலாம் எடுக்க வேண்டாம், அப்படியே விட்டுருங்க. இப்போ வந்து நம்ம வந்து அது கிண்ணத்தை நான் ஊற்றுறேன். இது கிண்ணத்தில் ஊற்றுனோடனே வந்து நல்லா ரொட்டேட் பண்ணி விட்டுருங்க, இல்லைன்னா அது செட் ஆகிடும் சீக்கிரமாக. நீங்கள் ஒரே பாத்திரத்தில் ஊற்றுற மாதிரினா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரே பாத்திரத்தில் ஊற்றிட்டு நீங்கள் இது பண்ணிக்கலாம். இப்போ தனித்தனியாக இந்த மாதிரி ஊற்றும்போது கொஞ்சம் உடனே நீங்கள் வந்து ரொட்டேட் பண்ணணும். இந்த வந்து கேரமல் வந்து ரொம்ப ஹை பாயிலிங் பாயிண்ட்னால நீங்கள் ஊற்றுற அந்த கிண்ணம் வந்து நல்லா பேக் பண்ணுற கிண்ணமாக இருக்கணும், இல்லைன்னா உடஞ்சிரும். ஸ்டீலில் கூட பண்ணலாங்க. இந்த மாதிரி ஸ்டீலில் கூட ஊற்றி பண்ணலாம். அதை வந்து நீங்கள் ஸ்டீம் பண்ணலாம். நீங்கள் குக்கரில் கூட ஸ்டீம் பண்ணலாம். நான் அதை வந்து இதில் காட்டல, அதை ஒரு வாட்டி காட்டுறேன் நான். இப்போ இதுக்கு வந்து 5 எக் எடுத்திருக்கேன். அதை வந்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து நான் வந்து ஒரு ஃபுல் கண்டென்ஸ்டு மில்க் டின் எடுத்திருக்கேன். ஸோ என்னுடைய டின்னுடைய மெஷர்மெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு இந்த ஸ்க்ரீனில் ஃப்ளாஷ் ஆகும். உங்ககிட்ட என்ன கண்டென்ஸ்டு மில்க் எவ்வளோ மெஷர்மெண்ட் இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு ஃபுல் டின் எடுத்துக்கோங்க. ஸோ நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நான் பீட் பண்ணுறேன். இப்போ இந்த கண்டென்ஸ்டு மில்க் ஃபுல்லாக ஊற்றுனதுக்கப்புறமா இந்த கண்டென்ஸ்டு மில்க் டின்னுலேயே ஒரு ஃபுல் தண்ணி ஊற்றிக்கோங்க அந்த டின்லேயே. ஸோ இந்த டின்னுடைய மெஷர்மெண்ட் என்ன இருக்குதோ அந்த டின்னுக்கு 1.5 கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. அதே டின்னில் ஊற்றி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து வெனிலா சுகர் போட்டிருக்கேன். உங்ககிட்ட வெனிலா சுகர் அந்த பேக்கெட் இல்லைன்னா வெனிலா எசன்ஸ் ஊற்றிக்கோங்க. பாருங்கள், அந்த டின்லேயே தண்ணி ஊற்றுறேன் நான். இன்னும் ஒரு 1/2 கப்பு. ஸோ 1.5 கப் தண்ணி ஊற்றுறேன் நான். இந்த 1.5 கப்பு ஊற்றும் போது நல்லா உள்ள அந்த ஏதாவது மில்க் மேட் இருந்தால் அதையும் நல்லா கலந்து ஊற்றிடுங்க. நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம ஏற்கனவே ஊற்றி வச்ச கேரமெல்லாம் நல்லா செட் ஆகிடுச்சு. இப்போ அதில் ஊற்றிக்கலாம். ஃபுல்லாக ஊற்ற தேவையில்லை, கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுங்க அதுக்கு, கொஞ்சம் பேக் ஆகிறதுக்கு. எல்லாத்தையும் ஊற்றியாச்சு. இப்போ வந்து அவனை வந்து ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. ப்ரீஹீட் பண்ணதுக்கப்புறமா நம்ம இதை அவனில் வச்சுட்டு சுடு தண்ணி ஊற்றுறோம். அந்த கப்பில் வந்து கால்வாசி ரொம்புற அளவுக்கு சுடு தண்ணி ஊற்றிக்கோங்க. ரொம்ப கொதிக்கிற தண்ணி தேவையில்லை, சூடாக இருந்தால் போதும் தண்ணி. இது வந்து எனக்கு வந்து 1 hour 15 minutes ஆச்சு இது குக் ஆகிறதுக்கு. நடுவில் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரே பேக்கிங் ட்ரேயில் கூட ஊற்றி வைக்கலாம், தனித்தனியாக வைக்கணும்னு இல்லை. அப்புறம் அந்த தண்ணி ஊற்றுறதை மட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நடுவில் வற்றி போயிடுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க.
பாருங்க எனக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாரி ஒரு டூத் பிக்கால குத்தி பார்த்துக்கோங்க. உள்ள ஒண்ணுமே ஒட்டல அப்டின்னா அது ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அத நீங்க நடுவுல ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஓப்பன் பண்ணி. அப்புறமா அத வெளில எடுத்து, அந்த தண்ணீலருந்து வெளில எடுத்து கூல் பண்ணுங்க கொஞ்ச நேரம். வெளில கிச்சன்லயே வச்சுட்டு கொஞ்ச நேரம் அது அப்படியே சூடு ஆறுனதுக்கு அப்புறமா தான் நம்ம ஃப்ரிட்ஜ்ல வைக்கணும். இந்த நல்லா இப்ப கூல் ஆனதுக்கு அப்புறமா இதெல்லாம் அப்படியே மூடிட்டு, அந்த பிளாஸ்டிக் ஷீட்டாவது இல்ல நீங்க தட்டாவது வச்சு மூடிட்டு, நீங்க ஃப்ரிட்ஜ்ல அட்லீஸ்ட் ஒரு 3 ஹவர்ஸாவது வைக்கணும். இல்ல அதுக்கு மேல வச்சாலும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இப்ப பாருங்க நான் 3 ஹவர்ஸ் வச்சு எடுத்துட்டேன் நானு. இது எப்படி வந்திருக்குன்னு நான் காட்டுறேன் பாருங்க. சைட்ஸ் எல்லாம் எடுத்து விட்டுட்டு கொஞ்சம் பொறுமையா பண்ணுங்க. சைட்ஸ் எல்லாம் நல்லா எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டுட்டு மேல ஒரு தட்டு வச்சுட்டு, அப்படியே நீங்க திருப்பிட்டீங்கன்னா, அது கொஞ்சம் ஷேக் பண்ணுங்க. சப்போஸ் உங்களுக்கு கீழ இறங்கலன்னா கொஞ்சம் ஷேக் பண்ணி விடுங்க. விட்டா அதுவே அப்படியே இறங்கிடும் கப்லருந்து. பாருங்க எவ்ளோ எவ்ளோ நல்லா சூப்பரா வந்திருக்கு பார்த்தீங்களா? அவ்வளோதான் கேரமல் புட்டிங். எல்லாருமே ஈஸியா நீங்க ட்ரை பண்ணுவீங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ ரொம்ப டேஸ்டியா இருக்கும். கண்டிப்பா நீங்கலாம் ட்ரை பண்ணி பார்க்கணும். எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா. புதுசா என்னுடைய சேனல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சீக்கிரமா அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய் வியூவர்ஸ்.